ஹலோ நண்பர்களே, 2வது எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கதை புரியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடு 3க்குள்ளே போகலாம். கோயட்டிஃபு இராணுவத்தின் பின் நான் சந்தித்த ஒருத்தன் அவன். ஒரு எல் எனது கடந்த கால வாழ்க்கையின் முன்பிணைவு உருவாக்கியது. அட ஏய், நீங்கள் பாஸ்டார். முதலில் நீங்கள் வழங்கப்படாமல் ஒரு ஆட்டக்காரர் போட்டு சாப்பிடுவீங்க என்று நினைக்கிறீங்களா? ஹீரோ எட்டி வச்சிட்டான். அஞ்சலி தான் நான் கேள்விப்பட்டேன். என் கேங்கில் புதிய நம்பரை சேர்த்தா இரவு உணவு தலைவர்கிட்ட கொடுக்க வேண்டும். அதுதான் விதி. இதை நீ மீறினா உனக்கு என்ன நடக்கும் உனக்கு தெரியுமா? என்ன ஒரு ஆபத்தான பேக்கிங் ஆர்டர். சொன்ன போனார் அவர் இங்கே விட்டால் அடுத்து அது என்னை புது பையனாக்கிவிடும். அப்போ என்னோட ரேஷனை எடுக்க போவது இல்லையா? உனக்கு கொஞ்சம் பரோட்டம் விட்டது இல்லையா? அப்புறம் உன்னோட அழகிய முகத்தை நான் நெருக்கிறேன். நண்பர்களே, ஒரு புடோ 2 அதை எடுத்துக்கொள்றாடே. உன் வயிற்று நிற்பதுக்கு கரெக்டாக இருக்கான். இன்னும் உனக்கு பற்கள் இருந்து விட்டா அவ்வளோதான். உனக்கு அடிக்கிறான். மூஞ்சி அந்த சைடில் ஒரு அடி, இந்த சைடில் ஒரு அடி குத்தி அப்படியே தெறிக்க விட்டான். உங்களுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு உலகம் கிடைக்கலனா வெளியே பாருங்க. நான் உன்னை கடைசி பெருக்களை ஒவ்வொருத்தரையும் தட்டி போடுவேன். அச்சச்சோ, டெக்ஸ் போகலாமா? ஹீரோ நீங்கள் இடைநிறுத்தப்படக்கூடாது. நீ உயிர் வாழ விரும்பினால் சாப்பிடுவது நல்லது. நாங்கள் அப்படி தான் சந்தித்தோம். நீங்கள் முன்னாலே கேட்டீங்கல்ல. நான் உங்கள் நேரடி சீனியர். என் ஒரே அண்ணா. ஹீரோ நான் கியோயோவி. உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர். பின்னால் ஒரு நாள் நான் உயிர் பிழைக்க அங்கே கடுமையாக சண்டை போட்டேன். சிஜி, நான் ஒரு நீளமான அரக்கன். கோகோயு பெயரிடப்பட்டது. அவனை இப்போது விட்டுவிடு, அல்லது நான் உன்னை சுட்டு விடுவேன். இல்லை இல்லை, ஓடு, என்னை விட்டுவிடு. அப்புறம் விருப்பம் போல. என்னாச்சு? உனக்கு என்ன வேணும்? கொடுத்தா உனக்கு பிடிக்கவில்லையா? நீ ஃபாஸ்ட் நிறுத்து ஈகோ. ஹீரோ நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னை பற்றி கவலைப்படாத, சீக்கிரம் இங்கேருந்து போயிடு. இந்த பெரியவன் பேசுகிறான். உன்னை கொல்வதுக்கு நான் திட்டமிடலை, ஆனால் வாயை முட்டு கேளு. எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயும் ஒரு திட்டம் இருக்கிறது. என் உள்ளுறுப்பு காயங்களை குணப்படுத்துவதற்கு ஒரு மூலிகை எடுத்து கொண்டு வாருங்கள். ஓய்வு பெறும்போது எங்களுக்கு உயிர் வாய பலம் தருவியா? உங்கள் பதில் என்ன? ஹீரோ சொல்கிறான், எங்களுக்கு வேறு வழியே இல்லை. 2 பேருமே சொல்கிறாங்க, உங்கள் சலுகை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். பார், உன் கண்களின் ஒரு கண்ணியமான பார்வை தெரிகிறது. கட்டுப்படுத்த அரக்க என்று அறியப்பட்டுள்ளது. அவர்கள் புலியால் முயங்கப்பட்டு பேசுதையில் வீழ்ந்த மனித ஆத்மாக்கள். இந்த சிறைந்த ஆத்மாக்கள் துணை ஆத்மாக்கள் மாறி தங்கள் எஜமானின் ஆன்மீக தரத்தை உயர்த்த மாற்றம் ஆத்மாக்கள் வாய்கிறது. இந்த பெரியவன் சொல்கிறான், பேய் நுட்பம் டெவில்ஸ் அதே கொள்கை பின்பற்றப்படுகிறது. ஒருவரின் ஆத்மீக தரத்தை உயர்த்துவதற்காக இறந்தவர்களின் வெறுப்பை தாக்குகிறது. இந்த நுட்பம் கட்டுப்பாட்டுகளின் அரக்கன் கலை என்று அழைக்கப்படுகிறது. கத்தி வச்சு பேசுகிறான். இந்த மேஜிக் 3 நிலை உள்ளது. ஃபஸ்ட்டு ஐட்டும் நிலை, 2வது டெம்பரரி நிலை, 3வது டெரன்சஸ் நிலை. ஒவ்வொரு கட்டத்திலிருந்து 10 நிலை உள்ளது. அமுக்கு நிலை அடைந்து விட்டால் நீங்கள் பேய் போன்ற ஆற்றமிக்க நீராவை வெளியிடலாம். டெம்பரரி கட்டத்தில் உள்ள இந்த இரத்தத்தின் கொடிய விஷமாக மாறுகிறது. நீங்கள் டெமோ ஆற்றலை வெளியிடும் போது இந்த ரத்த பிச்சுக்கிட்டு வெளியே போகிற மாதிரி தோணும். இந்த பெரியவன் பேசுகிறான். அடுத்தபடி திருப்பு முனை நிலை அடைவது. உலகத்தை மிதித்து மேடைக்குள் 4 நிலைகளை ஏறி சென்றேன். அப்படி செல்வதால் நல்லது. 8 மற்றும் பேய் போன்ற கருத்துக்கள். எனக்கு எல்லா அர்த்தத்தையும் இழந்து விட்டேன். கத்தி வச்சு பேசுகிறான். அதெல்லாம் என்ன? டீச்சரை உங்கள் இதயத்துக்குள் பறிச்சு கொள்ளுங்க. பின்னால் சொல்லலாம், போர்க்களத்துக்கு சென்று முடிவில்லாமல் படுகொலை செய்யுங்கள். இப்படித்தான் உங்கள் விதியை மாற்றும் சக்தியை பெறுவார்களா? இவன் சொல்கிறான், சுஜி. ஹீரோல ஈகோ. ஹீரோ சொல்கிறான், எதுவாக இருந்தாலும் நம்ம உயிர் வாழலாம். இது எங்களுக்கு இறுதி ஒப்பந்தம். பெரியவன் பேசுகிறான், இந்த முறை நீங்கள் கொண்டு வரும் மூலிகை 100 வருடம் பனி ஜிங்சிங்ஸ் உன்னால் செய்ய முடியுமா? ஹீரோ சொல்கிறான், நிச்சயமாக. ஈகோ பேசுகிறான், தயவு செய்து காத்திருங்கள். 100 வருடம் பனி போயும் ஜிங்சிங் நமது தற்போதைய திறனுக்கு அற்பாற்பட்டுள்ளது. அதற்கு முன் எங்கள் ரென் மற்றும் ரூட் மெரிடியன் பாயிண்டை திறக்க உதவ முடியுமா? ரென் மற்றும் ரூட் மெரிடியன் உடல் முழுவதும் குயிர் சேகரிப்பதற்கு முக்கிய சேவகம். ஈகோ பேசுகிறான், மெரிடியன் பாயிண்ட் இப்போது திறக்க எங்கிட்டும் உள்ள மூலிகை பயன்படுத்த முடியுமா?
பின்னர் நாம் இறுதி மூலப்பொருளை பெறலாம். காணாமல் போன மூலிகை எந்த மூலிகையை பொறுத்தவரை நாங்கள் அதை பின்னால் சேகரித்து நிரப்புவோம். நன்றாக. சூஜி, முதலில் செல்லுங்கள். ஹீரோ சொல்கிறான், வேற வழி இல்லை. ஈகோ சொல்கிறான், கேளுங்கள். நீங்கள் போய் முதலில் மெரிடியன் பாயிண்ட்டை போய் திறந்து பாருங்கள். நீ அப்படி திறக்கும்போது நான் இன்னும் நிறைய மூலிகை சேகரிப்பேன். பிறகு என்னுடையதை திறப்பேன். பிறகு நீ மூலிகை சேகரித்துக்கு போவாய். இரண்டாவது இடத்துக்கு செல்லும்போது கடினமான வேலை. ஹீரோ பேசுகிறான், நல்லது, எதுவாக இருந்தாலும் கிடைத்தது. ஆ ஆ நான் எல்லா மூலிகளும் சேகரித்து விட்டேன். அண்ணா, மாஸ்டர், இனி எல்லாம் சரியாகிவிடும். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். ஓ, நீங்கள் இறுதியாக காட்டப்பட்டது. வாயில ரத்தவத்து. சுஜி. ஹீரோவில் கத்திக்கின்னு வர்றான். என்னாச்சு ஈகோ? இது என்ன நடந்தது? இவ்வளவு குழப்பம் பண்ணாதீங்க. ஈகோ பேசுகிறான், உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? கோகோயூப் எங்களை முதலின் வாய விட ஒருபோதும் நினைத்ததில்லை. அதனால் நாங்கள் கொல்லப்படும்போது முன்பு ஒரு நகர்வை மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது. அவ்வளவுதான். ஹீரோ கேட்குறான், நீங்கள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? என்னை முதலில் போக வச்சது தானா? ஈகோ சொல்கிறான், அவனுடைய அனைத்தையும் மெரிடியன் புள்ளிகளுக்கு அழைக்கப்பட்டு பேய் சக்தி மொத்தமாக போய்விட்டது. அவர் தொடக்கத்திலிருந்து ஒரு பரஸ்பர கொலை திட்டமிட்டான். ஏய், இப்போது ஐயாதே. ஒரு பாதி இறந்த மனிதனை கொள்வது ஒன்றுமில்லை. ஏய் சூஜி, நான் உன்னை ஏன் வாய விடுகிறேன் என்று தெரியுமா? எப்படி எனக்கு நரகம் தெரியும்? ஹீரோ சொல்கிறான், ஏனென்றால் நீங்கள் புலி அமலா பணியகத்தின் ஒரு போர் வீரராக இருந்தீங்கள். ஈகோ சொல்கிறான், உண்மையாக அழைக்கப்பட்ட புலிகுவி கடைசி நான் உயிர் தப்பித்த உறுப்பினர் நான். அந்த பெரியவர் பேசுகிறார், நீங்கள் ஒரு தடவை டைகர் என்ஸ்போர்ட்மெண்ட் கொஞ்ச நாள் போர் வீரராக வேலை பார்த்திருந்தீங்கள். நீங்கள் சரியா? நீங்கள் புலிக்குழு பிரிவின் தலைவர்கள் நல்லவர் என்று நீங்கள் சொன்னீங்கள். ஈகோ சொல்கிறான், அது அப்போது தான் ஆரம்பிச்சிச்சு என்று நினைக்கிறேன். அப்போது தான் நான் உங்களை ஒரு குடும்பமாக பார்க்க தோணுச்சு. என் பெற்றோரை பற்றி எப்போதும் அன்பாக பேசிய ஒரே நபர் நீங்கள் தான். உங்களை சந்தித்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எப்பாவது வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து எனக்காக பழி வாங்குங்கள். ஹீரோ, இந்த வாழ்க்கையில் முதலின் வெறுப்பு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நான் உறுதி செய்வேன். முதலில் நான் ஹூக் குலத்தின் அழிவை தடுக்க வேண்டும். முன்னதாக நான் புலி அமலா பணியகத்தின் அவர்கள் நிதி ஆதரவை காப்பாற்றினேன். ஏற்கனவே எதிர்காலம் மாறத் தொடங்கிவிட்டது. ஆனால் அது போதாது. இந்த இடம். ஹீரோ சொல்கிறான், ஏய் நில்லு. ஹூ, என்ன? நான் ஏதாவது கேட்க வேண்டும். என்னோட அனுப்பாத பாங், நீ யாரை அப்படி நினைத்து பேசுகிற? என்ன நினைக்கிற? பேர் தெரியாத சில பிராட்கள் வெளியே வருகிறார்கள். ஹீரோ சொல்கிறான், ஏய் வாய மூடு. நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லணும். முட்டி போட்டவன் சொல்கிறான், ஆமாம், அது கஷ்டம்தான். சொல்கிறான், நான் அணுகுயில் வந்திருந்து இது சிறிது காலமாகிவிட்டது. அந்த சின்ன மேலரின் டைகர் பீட் பிரிவு இருக்குமா? பிரிவு தலைவர் கோ ஜெயான். துடைப்பவனின் சாகி சரியா? இவன் சொல்கிறான், ஆம், அது சரியாக. அப்புறம் அவங்க மகன் கோ ஈகோ ஆமாவா? இவன் சொல்கிறான், இல்லை, அது தவறல்ல. ஓ, எனக்கு புரியுது. அப்படியா? அப்போ அவங்கள் மகன் கோ ஈகோ இல்லை என்று சொல்லுகிறியா? இவன் சொல்கிறான், ஆமாம், அது சரிதான். ஆனால் சொல்லாதே. நான் அறிந்தபடி காலத்தின் பின்னோக்கி செல்வதால் உண்மையாக மாறிவிட்டதா? இல்லை, அது இருக்க முடியாது. நான் மாற்ற எல்லாத்தையும் சரிபார்த்து விட்டேன். எல்லாம் என் முந்தைய வாழ்க்கையுடன் பொருந்துகிறது. அப்புறம் இது என்ன ஆச்சு? ஈக். ஏய், நீ உண்மையை சொல்லு, இன்னும் நல்லா இருக்கும். நான் டைகர் பீட் பிரிவுக்கு சென்று அங்கே கோ ஈகோ என்ற ஒருவரை சந்தித்தால் பிறகு நான் என்ன செய்வது? அந்த விஷயத்தில் அந்த குடிமை வச்சு பேசுகிறான். ஐயோ, அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் முன்னாடி சொல்வது அது இல்லையா? ரெண்டு கண்ணு வீங்கவும் சொல்கிறான், இப்போது தான் நீங்கள் கேட்டது. அந்த பிரிவு தலைவர்களுக்கும் அவருடைய மனைவிகளுக்கும் கோ ஈகோ என்ற மகன் பெயர் இறந்ததா என்று ஒரு இளம்பெண் அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே ஏன் நீங்கள் ஆணாக மாற்றீர்கள்? டைகர் பீட் பிரிவுகளுக்கு மகன் இல்லை, ஒரே ஒரு பெண் மட்டும்தான். ஹீரோ நினைக்கிறான், லேடி கோ ஈகோ ஒரு பெண்ணா? பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.